அன்றாட தினமன்னாவில் ஜெயம் கொடுக்கிறவர் பகுதி 2 யார் ஜெயம் கொடுக்கிறவர் என்று பார்ப்போம். மனுஷன் அல்ல, தேவனே எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். ஆகவே நான் ஜெயம் பெறுவேன். யோபு 37வது அதிகாரம் 13வது வசனம். என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று அறிவேன். சங்கீதம் 41வது அதிகாரம் 11வது வசனம். சத்தியத்தின் நிமித்தமும் நீதியின் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் கர்த்தருடைய மகத்துவத்திலே அவர் என்னிடமாய் ஜெயமாய் ஏறி வருகிறார். சங்கீதம் 45வது அதிகாரம் 44வது வசனம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஆனால் என்னுடைய ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழி 21வது அதிகாரம் 31வது வசனம். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணுவேன், ஆலோசனை கர்த்தரால் எனக்கு ஜெயம் கிடைக்கும். நீதிமொழி 24வது அதிகாரம் 6வது வசனம். என் தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்கியிருக்கிறார். ஆகவே நான் மரணத்திற்கு பயப்படாமல் அதன் மேல் ஜெயம் கொள்ளுகிறேன். நான் ஒருபோதும் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்லுவேன், ஜெயம் பெறுவேன். ரோமர் 12வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், நான் சும்மா இருந்து அவர் பெற்றுத்தரும் ஜெயத்தை சுதந்திரிப்பேன். யாத்ராமகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். சாத்தானின் தலையை கர்த்தர் நசுக்கி இருக்கிறார். நான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவரை ஜெயிப்பேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை என் காலின் கீழே நசுக்கி போடுவார். ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனம். இயேசுவின் நாமத்தில்.